ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மள பல பேருக்கு தெரியாத நம்ம மொபைலை பற்றின 5 சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட தாங்க வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே நம்ம மொபைலில் நிறையவே அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸை வச்சு தான் நம்ம எல்லா அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே வேறு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எப்படி வேறு என்ன விதமாக நம்ம அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. நம்ம அதை போய் பார்க்கறதும் கிடையாது. அப்படி நம்ம தெரிஞ்சுக்காம விட்டு நம்ம மொபைலில் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸில் உள்ள ஃபீச்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடிஞ்சதும் இதெல்லாம் இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு மட்டும் போகாமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் கூகுள் கீபோர்டில் உள்ள ட்ரிக். ஸோ கூகுள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைப் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான லெட்டரை கிளிக் பண்ணுறதுக்கு பதில் பக்கத்தில் உள்ள லெட்டரை கிளிக் பண்ணிடுவாங்க தவறுதலாக. அப்போலாம் என்னடா இந்த கூகுள் கீபோர்டு இவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்களே, இதை கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். பட் அந்த கீபோர்டில் உள்ள ஒவ்வொரு லெட்டரோட ஸ்பேஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க. நீங்கள் அதை சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய கீபோர்டோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதும் அதில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கீபோர்டு ஹைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கீபோர்டு ஹைட்ன்றது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கீபோர்டோட ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஹைட்டை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய கீ ஸ்பேஸ், உங்களுடைய ஒவ்வொரு லெட்டரோட கீ ஸ்பேஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போட்டிருக்கோம் இதே கூகுள் கீபோர்டில் தாங்க. நம்ம டைப் பண்ணும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக வாட்டி யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்போ டைப் பண்ணாலும் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான வேர்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நான் வந்து மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற நம்மளோட யூடியூப் சேனல் நேமை யூஸ் பண்ணுவேன், இல்லைனா நம்மளோட மெயில் ஐடி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான சில கண்டென்ட் இருக்கும். இதேமாதிரி நிறைய பேருக்கு அட்ரஸை நிறைய பேருக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டு இல்லை அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்க முடியுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 லெட்டர் டைப் பண்ணாலே அந்த வேர்ட் ஃபுல்லாகவே வர மாதிரியான நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது கேட்டிங்கன்னா சேம் நீங்கள் கீபோர்டோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதும் உங்களுக்கு டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிக்ஷனரி அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பர்சனல் டிக்ஷனரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் என்னென்ன லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனதும் இப்போ நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். ஸோ உள்ளே வந்ததும் இதில் வந்து நான் இப்போ என்னோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்னோட மெயில் ஐடியை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ GM அப்படின்ற அந்த ஷார்ட்கட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ வெளில வந்துடுறேன். ஸோ வெளில வந்துட்டு இப்போ நான் அந்த ஏஆர் அப்படின்றத நான் என்னோட கீபோர்டில் டைப் பண்ணனா போதும். ஸோ அந்த ஃபுல் மெயில் ஐடியும் எனக்கு அங்கே வந்துடும். ஸோ அதை ஜஸ்ட் நான் அப்படியே நான் அதுக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் இல்லை வேறு எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 லெட்டர் இல்லை ஒரு லெட்டரை நீங்கள் டைப் பண்ணாலே அந்த ஃபுல் வேர்டும் வர மாதிரியான ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு ட்ரிக். ஸோ ஃபேஸ்புக்கில் உள்ள நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம லாக் பண்ணி வைப்போம். யாரும் பார்க்காத மாதிரி, யாரும் அதை டவுன்லோட் பண்ணாத மாதிரி நம்ம லாக் பண்ணி வைப்போம். பட் இதுவே நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையே நீங்கள் லாக் பண்ண முடியும். மற்றவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வேறு யாரும் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை விசிட் பண்ணாங்களா அந்த ப்ரொஃபைலில் எதுவுமே காட்டாது. அந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போங்க. உங்களுடைய ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் பேஜ் போங்க. ஸோ ப்ரொஃபைல் பேஜ் போனதும் உங்களுக்கு ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லாக் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஓகே இதை லாக் பண்ணணுமா அப்படின்றது கேட்கும். ஸோ இதை நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை தவிர உங்களுடைய ப்ரொஃபைலை வேறு யார் விசிட் பண்ணாலும் அவங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலில் உள்ள எந்த ஒரு போஸ்ட்டும் எந்த ஒரு டீட்டெயிலுமே ஷோ ஆகாது. ஸோ அன்னோன் பர்சன் கிட்டேருந்து சேஃபாக இருக்கலாம். ஸோ பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் ஜிமெயிலில் உள்ள ட்ரிக். ஸோ ஜிமெயிலில் உங்கள் எல்லாருக்குமே மெயில் அனுப்ப தெரியும். அப்படி நீங்கள் அனுப்பக்கூடிய மெயிலை செக்யூர்டாக எப்படி அனுப்புறது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ஷியலான ஃபைல், கான்ஃபிடென்ஷியலான மெயிலை நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கம்போஸ் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு செட் எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பைரி இன் 1 டே, 1 வீக், 1 மந்த் இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நீங்கள் இப்போ 1 டே அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் அனுப்பக்கூடிய உங்களுடைய மெயில் வந்து அவங்களுக்கு 1 டே வரைக்கும் தான் விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இன்பாக்ஸ்லேருந்து டிலீட் ஆகிடும்.
அதுக்கு கீழே உள்ள அந்த பாஸ்கோட் அப்படின்ற ஆப்ஷனில் எஸ்எம்எஸ் பாஸ்கோட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அவங்க என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அவங்களால மெயில் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மெயிலை நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள். யாருக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் என்ன டைப் பண்ணி மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயிலை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் கொடுங்க. நீங்கள் சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ அதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு யாருக்கு நீங்கள் மெயில் அனுப்புறீங்களோ அவங்களுடைய அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து அந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது அந்த பாஸ்கோடை என்ட்ரு பண்ண சொல்லும். அந்த பாஸ்கோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலை சென்ட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அந்த பாஸ்கோட் சென்ட் ஆகும். ஸோ அந்த மொபைல் நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த பாஸ்கோட் எடுத்து அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அவங்க படிச்சுப்பாங்க. அந்த மெயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 day வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த 1 day வரைக்கும் தான் அவங்களால அந்த மெயிலை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அந்த மெயில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்பாக்ஸ்லேருந்து டிலீட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது கான்ஃபிடென்ஷியலான ஃபைல் ஏதாவது மெயில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய எம்எக்ஸ் பிளேயரில் உள்ள ஒரு ட்ரிக் தாங்க. ஸோ எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்ற அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வச்சிருக்க வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த எம்எக்ஸ் பிளேயர். பட் இந்த எம்எக்ஸ் பிளேயர் வச்சு நீங்கள் ஏர்னும் பண்ண முடியுங்க, நீங்கள் காசு சம்பாதிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது கேட்டிங்கன்னா உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயர்லேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் 3வது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த கேம் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கேம்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் உள்ள எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேம் தான், நீங்கள் ஃப்ரீயாகவே விளையாண்டுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அந்த கேமை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கேம்ஸை நீங்கள் விளையாட முடியும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இது கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்க உங்களுக்கு அதில் கேஷ் கிடைக்கும். ஸோ இதில் உள்ள எந்த கேம் நீங்கள் விளையாண்டாலும் அதில் உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பிஎல் ஆப் மாதிரி தான். ஸோ எம்பிஎல் ஆப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுவுமே ஆன்லைன் கேமிங் ஆப் தான். ஸோ அது விளையாடுறப்ப அதில் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு கேஷ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட் தான் இந்த ஒரு கேம்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் வின் பண்ணுற கேஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்எக்ஸ் பிளேயரோட வாலெட் உங்களுக்கு மேலே டாப்பில் இருக்கும். அந்த வாலெட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேஷை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் நேராக வந்து உங்களுடைய பேடிஎம்மில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பேடிஎம்மில் ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேடிஎம்லேருந்து நேராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த எம்எக்ஸ் பிளேயரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த 5 ட்ரிக்குமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத சில ட்ரிக்ஸும் இதில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியாத ட்ரிக்ஸ் இந்த ஒரு வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.